ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்கிற தலைப்பிலே கடந்த 3 நாட்களாக நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தின் அடிப்படையிலே, குறிப்பாக 4ஆம் வசனம் அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே நாம் பல காரியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த தியானத்தை செய்யலாம். நேற்றைய தினத்திலே நாம் இந்த 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை பார்த்தோம். இன்றைக்கு அந்த 6வது வசனத்தை பாருங்கள். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னைத்தானே அந்த மற்ற அப்போஸ்தலர்களோடு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை மகா பிரதான அப்போஸ்தலர் என்று பவுல் அழைக்கிறாரே. யார் இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்கள்? இதை நாம் இன்றைக்கு சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனத்தை பாருங்கள். நான் பேச்சிலே கல்லாதவனாய் இருந்தாலும் அறிவிலே கல்லாதவன் அல்ல. எந்த விஷயத்திலும் எல்லாருக்கு முன்பாகவும் உங்களுக்குள்ளே நாங்கள் வெளிப்பட்டிருக்கிறோமே. நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலுமிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். எவ்விதத்திலேயும் உங்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருந்தேன். இனிமேலும் ஜாக்கிரதையாய் இருப்பேன். இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது தன்னுடைய இருதயம் எப்படியா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஒரு சின்ன பிள்ளை தன்னுடைய தகப்பனையோ தாயோ வேதனைப்படுத்தி இருந்தால் அந்த பெற்றோருடைய இருதயம் எப்படியா இருக்கும்? அதைவிட அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வேதனையான நிலைமையில தான் இருக்கிறார். நாம் இதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவருக்கு சபைக்குண்டான பாரம், அந்த விசுவாசிகள் நிமித்தமாக வந்த பாரம் எவ்வளவு அதிகமாக இருந்தது. அது ஒரு பக்கம் இருக்க, அந்த விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமே, இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறார்களே, அவர்கள் இன்னும் வளர வேண்டுமே என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு பாரம் ஒரு பக்கம் அவரை அழுத்தி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அவருடைய அப்போஸ்தல ஊழியத்திற்கே சவால் விடும் வண்ணமாக அந்த கொரிந்து சபை நடந்து கொண்டிருந்தது. பவுலை, அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு கள்ள அப்போஸ்தலர்களுடைய சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை, வேறொரு இயேசுவை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே இதை கண்டும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம், ஒரு பாரம். ஆக இந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ. ஏன் அந்த வார்த்தை அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது என்று சொன்னால், அந்த காலகட்டத்திலே, பவுல் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே, அந்த கலாச்சாரத்திலே ஒரு பிரசங்கியார் என்று சொல்லும் பொழுது பொதுவான நிகழ்வுகளிலே பேசுபவர்கள், அவர்கள் பொதுவாக பணத்தை வாங்கி கொண்டுதான் அவர்கள் பேசுவார்களாம். அவர்கள் அப்படி பணத்தை வாங்காமல் அப்படி பேசுவார்கள் என்று சொன்னால், பொதுவான இடத்திலே, பொதுவான ஒரு கூட்டத்திலே அவர்கள் அப்படி பணத்தை வாங்காமல் இலவசமாய் பேசிவிட்டு போனார்கள் என்று சொன்னால், அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஜனங்கள் அந்த நபரை குறித்து உயர்வாய் நினைக்க மாட்டார்களாம், தரங்குறைவாய் நினைப்பார்களாம். ஏதோ அவர் சரியாக பேசவில்லை, அவர் உண்மையை பேசவில்லை என்று அவரை தவறாக தான் நினைத்து கொள்வார்களாம் அந்த நாட்களிலே. ஆக அந்த சபையார் பவுல் இப்படி சுவிசேஷத்தை இலவசமாய் அவர்களுக்கு போதித்து பிரசங்கித்தாரே, அதை ஒரு மேன்மையாக கருதவில்லை. அதை ஏதோ ஒரு தரக்குறைவாக நினைத்து அவர்கள் அப்படியாக நினைத்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் பவுலை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே பவுல் மனிதர்களுடைய அபிப்பிராயத்தின்படி வாழ வேண்டும், மனிதர்களுடைய கைத்தட்டலுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் பவுல் ஊழியம் செய்யவில்லை. ஆகவே அந்த சபையார் அவரை தவறாய் விளங்கி கொண்டிருந்தாலும் அதை தெளிவுபடுத்துவதான் செய்கிறாரே தவிர்த்து, இந்த இடத்துல அவர் தன்னுடைய உறுதியான கன்விக்ஷன், உள்ளத்தின் ஆழத்திலே அவருக்கு இருந்த அந்த உறுதியை இந்த இடத்துல வெளிக்காட்டுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் உயர்த்தும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தினேன். அப்போ நான் உங்களுக்கு இலவசமாய் பிரசங்கித்ததினாலே குற்றம் செய்தேனோ? அவர் சொல்லுகிறார் பாருங்க, உங்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு மற்ற சபைகளிடத்தில் சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன். அப்போ அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், உண்மையாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் மற்ற சபைகளை கொள்ளையிடவில்லை. காரணம் நமக்கு தெரியும், அநேக சபைகள், அநேக விசுவாசிகள்
பவுலுக்கு உதாரத்துவமாய் மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். பவுல் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. மற்ற சபைகள் என்று சொல்லும் பொழுது உதாரணத்திற்காக குறிப்பாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கதோனியா பகுதியில் இருந்த சபைகள், அதிலே பிலிப்பு பட்டணத்தில் இருந்த சபையும் அடங்கும். ஆகவேதான் பிலிப்பிய நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, 14ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அந்த இடத்துல அவர்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளுக்காக உதாரத்துவமாய் கொடுத்தது நிமித்தமாக அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார் அந்த இடத்துல. ஆக பவுல் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக குறிப்பாக அந்த கொரிந்து சபைக்கு இலவசமாய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஆனால் அதே சமயத்திலே அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்த இந்த பவுல் சொல்லுகிறாரே மகா பிரதான அப்போஸ்தலர்கள், அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் பணத்தையும் வாங்கி கொண்டு ஆனால் ஒரு கள்ள சுவிசேஷத்தை, கள்ள கிறிஸ்துவை, வேறொரு இயேசுவை அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்களாம். ஆகவேதான் இந்த இடத்திலே பவுல் இப்படி எழுதுகிறார். இதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகா பிரதான அப்போஸ்தலர்கள் யார் என்று நாம் பார்க்க போனால் இதே அதிகாரத்திலே 12ஆம் வசனம், மேலும் எங்களை விரோதிக்க சமயம் தேடுகிறவர்களுக்கு சமயம் கிடையாதபடிக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற காரியத்தில் அவர்கள் எங்களைப் போல காணப்படும்படி நான் செய்வதையே இன்னும் செய்வேன். இதுதான் பவுல் சொல்கிறார். ஏதோ நீங்கள் என்னை தவறாய் புரிந்து கொள்வதனாலே நான் என்னுடைய கன்விக்ஷன்ஸை மாற்ற முடியாது. நீங்கள் என்னை தவறாய் நினைத்துக் கொள்வதனாலே நான் சத்தியத்தின் பிரகாரமாக நடப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு பிரியமாக வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ள முடியாது என்பதிலே பவுல் உறுதியாயிருந்தார். இது நமக்கு நல்ல ஒரு பாடமாக இன்றைக்கு அமைய வேண்டும். மனிதர்களையே பிரியப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை நாம் இன்றோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறது. அவருக்கு மாத்திரம் பிரியமான வாழ்க்கை வாழ ஊழியங்களை செய்ய நம்ம இன்னைக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 13ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாயிருக்கிறார்கள். ஆக அந்த 5ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற மகா பிரதான அப்போஸ்தலர்கள் யார்? அவர்கள் உண்மையாகவே அப்போஸ்தலர்கள் அல்ல. ஆண்டவரால் அழைப்பை பெற்று அப்போஸ்தல ஊழியத்திற்கு வந்தவர்களும் அல்ல. அவர்கள் தங்களை தாங்களே அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தி கொண்டவர்கள். அவர்கள் யார்? கள்ள அப்போஸ்தலர்கள், ஃபால்ஸ் அப்பாஸ்டல்ஸ், கபடமுள்ள வேலையாட்கள். அதே போல கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த காரியங்கள் எல்லாம் ஃபால்ஸ் அப்பாஸ்டல்ஸ், டிசீட்ஃபுல் ஒர்க்கர்ஸ், கபடமுள்ள வேலையாட்கள் என்று சொல்லும் பொழுது வஞ்சிக்கிற வேலையாட்கள். அந்த வார்த்தை அந்த இடத்துல அப்படிதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மிங் தெம்செல்ஸ் இன்டு அப்போஸ்டல்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஆகவேதான் இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், சாத்தானும், அது ஆச்சரியம் அல்லவே, காரணம் சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இங்கே பிசாசினால் பின்னணியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிற பிசாசின் மூலமாக உபதேசிக்கிறவர்கள், ஒரு கள்ள சுவிசேஷத்தை, கள்ள போதகத்தை செய்கிறவர்களுடைய முடிவு அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும் என்று பவுல் தெளிவாய் இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் இந்த வார்த்தைகளை கேட்டு எச்சரிப்படைந்தவர்களாய், உணர்த்தப்பட்டவர்களாய் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் போதிக்கிறோம், எப்படிப்பட்ட உபதேசங்களை நாம் பின்பற்றுகிறோம், கேட்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு சரி செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் போதிக்கிறவனாக இருந்தாலும் சரி, பிரசங்கத்தை கேட்கிறவனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே there is an equal responsibility. ஒரு மகா பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? பிரசங்கிக்கிறவர்கள் திருவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும். அதே போல பிரசங்கத்தை கேட்கிறவர்களும் கேட்கிற வார்த்தைகள் சத்தியத்தின் பிரகாரமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய், பரிசோதித்து பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இது ரெண்டுமே நடந்துருச்சுன்னா இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் என்னதான் அவர்களுடைய வேலைகளை செய்து வந்தாலும் கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக இந்த டிசர்ன்மெண்ட், பகுத்தறிவு இருந்து விட்டால் நாம் எளிதாய் பிசாசினுடைய வஞ்சனைக்கு தப்பித்து விடலாம். அப்போ இன்றைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அநேக கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள். அது பிரச்சனை அல்ல. அது எல்லாம் இன்றைக்கு சபைகள் சகித்து கொண்டு
பொறுமை என்கிற பெயரிலே, அன்பு என்கிற பெயரில் இருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய வேதனையான ஒரு காரியம். அது இன்றைக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்த நாட்களிலும் கொரிந்து சபை அப்படிதான் இருந்தது. ஆகவே தான் இந்த அதிகாரத்தை, இந்த வேத பகுதியை அவர் உணர்த்தும்படியாக எழுதுகிறார். இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நாம் முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த வேத பகுதியின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து மற்ற காரியங்களை தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபை நாள் நம்மை நடத்துவாராக. ஆமென்.